அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் ரொம்ப அவசரமாக வேலை இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நடுப்பகுதிக்கு போங்க. நடுப்பகுதிக்கு போய் கவனமாக ஒரு 2 நிமிஷம் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த யூடியூப்பில் மூச்சை கவனிங்க. மந்திரங்களை சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்லு, அந்த மந்திரம் சொல்லுன்னு இந்த பூஜையை பண்ணு, அந்த பூஜையை பண்ணு, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ அப்படின்ட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து போடுறாங்க. அதே மாதிரி நன்றி உணர்வு, கிராட்டிடியூட், நன்றி உணர்வோடு இருங்கன்னு சொல்லி நிறைய வீடியோவை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதையும் பாருங்கள், மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன். என்னுடைய வீடியோவில் தெளிவாக நான் சொல்லிட்டேன். லைவாக ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நான் கடன்னு அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அது நினச்சி பாருங்கள். அது உங்கள் யாராவது முடியுமா? அது மாதிரி நண்பர்களே, நம்ம எவ்வளோ தான் 100க்கு 100 தெளிவாக சொன்னாலும் ஒரு சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வீடியோவை நம்ம ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீடியோவை 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அப்படி அவங்க செய்யும்போது இந்த யூடியூப் ஒரு மெஷின், அது என்ன நினைக்குது, சரி இந்த வீடியோ பிடிக்கலையாட்டுக்கு அப்படின்ட்டு யார்ட்டையுமே கொண்டு போய் காட்டுறதில்ல. அப்படியே ஒரு பக்கம் வச்சிருது, யார்ட்டையுமே காட்டாது. யூடியூப் திருப்பி காட்டினா மட்டும்தான் மக்கள் வீடியோ பார்ப்பாங்க. அது யார்ட்டையுமே கொண்டு போய் காட்டலைன்னா எப்படி மக்கள் பார்க்க முடியும்? அதனால் நண்பர்களே, இந்த ஒரு சில நண்பர்கள் தான் அப்படி செய்கிறாங்க. அப்படி செய்கிற நண்பர்கள், 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டு போகிற நண்பர்கள் தயவு செய்து நம்முடைய சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அன்சப்ஸ்கிரைப்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு பெல் பட்டன் கூட இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க உடனே கீழே வரும் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு வரும். உடனே இந்த அன்சப்ஸ்கிரைபுங்கிறத டச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் அன்சப்ஸ்கிரைபர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு வராது, சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அப்புறம் நண்பர்களே, நீங்கள் அந்த ஒரு சில நண்பர்கள் தான் சொல்கிறேன். அந்த ஒரு சில நண்பர்கள் நம்முடைய வீடியோ வந்தால் கூட தயவு செய்து கிளிக் பண்ணி பார்க்காதீங்க, கிளிக்கே பண்ணாதீங்க. நான் ஓப்பனாக தான் போட்டிருக்கேன், ரோஸ் கலரில் இருக்கும். நம்ம வீடியோவே நல்லா தெரியும். கீழே லோகோ ரோஸ் கலரில் இருக்கும், நல்லாவே தெரியும் நம்முடைய வீடியோ. அதனால் அந்த 1 நிமிஷம் பார்த்துட்டு போகிற நண்பர்கள் என்னுடைய வீடியோவை கிளிக் பண்ணாதீங்க, டச்சே பண்ணாதீங்க, சரியா? நண்பர்களே, மந்திரம் தான் தலைப்பு கொடுத்துருக்கேன். அது மந்திரமாக இருக்கலாம், அது மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், மூச்சை கவனிக்கிறதா இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும், உடற்பயிற்சியாக இருக்கலாம், ஒரு வாக்கிங் அது மாதிரி இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலுமே, இப்போ ஒரு மந்திரமே எடுத்துங்களேன். மந்திரம் அப்படிங்கும்போது, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? அந்த காலத்தில் பெரிய முனிவர்கள், சித்தர்கள், இவங்களாம் சொல்லியிருக்காங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், தொடர்ந்து 100 தடவை சொல்லுங்கள், 108 தடவை சொல்லுங்கள். அதே மாதிரி கோயிலுக்கெலாம் போங்க, அதே மாதிரி மூச்சை கவனிங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, யோகாசனம் செய்யுங்க. இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் சொல்லி நம்மளை உடம்பை பக்குவப்படுத்தணும், உடம்பை ஒழுங்குபடுத்தணும், மனசை பக்குவப்படுத்தணும். இதுக்கெல்லாம் இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்காங்க. அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம செய்கிறோம். ஆனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன், தெளிவாக பின் பாயிண்ட்டாக சொல்லிட்டேன். தியானம்னா என்ன? தியானம்னா சும்மா இருக்கிறது தான். அதேமாதிரி ஞானம்னா என்ன? நீயே சிவம். ஞானம்னா என்ன? நீயே சிவம். அந்த சிவம் நான் தான்ட்டு நீ சும்மா இருக்கணும், இவ்வளோதான்ப்பா அப்படின்னு தெளிவாக நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி தைரியமாக எப்படி இருக்கிறது? அந்த பயம், தைரியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்பிக்கைனா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? திருப்தினா என்ன? அதே மாதிரி பொறுமைனா என்ன? எல்லாமே நான் தெளிவாக வீடியோவில் பல முறை சொல்லிட்டேன். நண்பர்களே, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, ஃபஸ்ட்டு கமெண்டில், இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள்.
லைவாக பேசியிருக்கேன். ஃபோனில் 10 நிமிஷம் லைவாக பேசியிருக்கேன். அந்த அம்மா வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட கடன்னு பேசியிருக்கேன். அதை ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதனால் நண்பர்களே, மந்திரம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம். வீடு கட்டும்போது கண்டிப்பாக அதுக்கு சாரம், இந்த குச்சியெல்லாம் கட்டி அதில் மேலே நின்றுக்கிட்டு தான் அந்த படிப்படியாக அந்த கட்டடம் கட்டுவாங்க. சாரன் போட்டு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டி முடிச்சோன்னே சுண்ணாம்புலாம் அடிச்சுட்டு பெயிண்ட்லாம் அடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துருவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாரம் தேவையே இல்லை. வீடு கட்டுற வரைக்கும் தான் அது தேவைப்படுது. அது மாதிரி நம்ம மனசு செம்மையாகிற வரைக்கும் தான் அந்த முயற்சி, இந்த மந்திரம் சொல்கிறது, மூச்சை கவனிக்கிறது, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, யோகாசனம் எல்லாமே தேவை. நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்காக தேவைப்படுது. ஆனால் ஒரு பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? எனதருமை நண்பர்களே, இந்த வீடியோவில் பாண்டிச்சேரியை சேர்ந்த மினி ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் வந்து வயசு 48 சொன்னார். அவர் 20 வருஷமாக வந்து இந்த கறியெல்லாம் மாமிச உணவு சாப்பிடாம மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார். 20 வருஷமாக மந்திரம் சொல்லியிருக்கார். அப்படி ரொம்ப ஒரு முயற்சி பண்ணியிருக்கார். இவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு திருப்தி கிடைக்கல. ஆனால் உங்கள் வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சு இப்போ ஒரு வாரமாக நான் நல்லா இருக்கேன். ஒரு 10 நாளாக நான் நல்லா இருக்கிறேன். வந்து எனக்கு ஒரு மாற்றம் வந்துடுச்சு. என் திருப்தி அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என் மனைவிக்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறேன். என் குழந்தைகிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறேன். அவங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய அப்பா வந்து இப்படி மாறினார், இவ்வளோ பாசம் காட்டுறாரு, இவ்வளோ அன்பு காட்டுறாரு அப்படின்ட்டு அவங்க சொன்னதாக அவரே சொல்லியிருக்கார். நீங்களே கேளுங்க, வரப்போகுது அதிலே கேளுங்க. கேட்க தான் போகிறீங்க. அவரே சாட்சி சொல்லியிருக்கார். நீங்களே அதை கேளுங்க. அதாவது நண்பர்களே, ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவர் 20 வருஷமாக மந்திரம் சொல்லி கிடைக்காத ஒரு திருப்தி, கிடைக்காத ஒரு நிலை, நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்டு 2 நாள் முழுமையாக முயற்சி பண்ணியிருக்காரு. 2 நாள் முயற்சி பண்ணும்போது ஒரு 5 வீடியோ பார்த்துருக்காரு. 2 நாளாக முயற்சி பண்ணியிருக்காரு. பண்ணின உடனேயே அவர் ஒரு திருப்தி அடைஞ்சிருக்காரு. அந்த சிவ ஒளியவே பார்த்துருக்கிறாரு. சரிங்களா? சிவ ஒளியே பார்த்து ஒரு திருப்தி அடைஞ்சி ஒரு சந்தோஷம், அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறார். ஒரு வாரத்தில் அது கிடைச்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லணுன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஒரு 10 நிமிஷம், உங்களுக்கு 10 நிமிஷம் பொறுமையாக கவனமாக கேளுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க யூடியூப் பார்த்தேன். அது என்ன, இதெல்லாம் ஒரு யூடியூப், இதுல எல்லாருமே தான் சொல்லுவாங்கன்னு அலட்சியமா கொஞ்சம் பார்த்துட்டு விட்டுட்டேன். அது கொஞ்சம் 2வது திரும்பி இது வந்து நான் 42 வயசு ஆகுது ஐயா எனக்கு. நான் இதுல இந்த ஆன்மீகத்துல குறைஞ்சது ஒரு 20 வருஷமா இருக்கிறால. கவிச்ச கீச்சு எதுவும் சாப்பிட மாட்டேன். எங்க போனாலும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கின்னு போய்க்கின்னு சொன்னாலும் எனக்கு அந்த ஒரு திருப்தி கிடைக்கல. அத சொல்லிக்கினே இருக்கும்போதுதான் அந்த ஒரு நிலைக்கு வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் சரி உங்க எல்லா யூடியூப் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நேரத்துல வந்தது. வரும்போது யூஸ் பண்ணாம நீங்க சொன்ன மாதிரி சொல்லிக்கின்னு இருந்தேன். இது ஒண்ணு அந்த அளவுக்கு இல்லைன்னு அசால்ட்டா விட்டுட்டேன். அப்புறம் ஒரு வாரத்துக்கு மறுபடியும் எடுத்து அதை சரி சொல்லிதான் பார்ப்போம். கரெக்டா 4 மணி ஏந்திருக்கிறது, அதே மாதிரி ஜபத்துல சொல்லிட்டு உக்காந்துருது. ஐயா, அந்த ஜோதியே நான் 10 வருஷமா கண்டுபிடிக்க முடியல. அந்த ஒரு 2 நாள்ல பட்டுன்னு வந்து அந்த இதை பாத்துட்டேன் ஐயா. அது ஒரு ரொம்ப திருப்தியா இருந்தது. சரி உங்ககிட்ட அதை சொல்லணுமே என்ற ஒரு ஆர்வத்துல அதாவது டீச்சர் நீங்க குடுக்கறேன்னு சொல்லி அதுல போட்டிருந்தீங்க. சரி உங்களை என்ன இருந்தாலும் உங்களை கலக்கணும்ல, அதுக்காகதான் ஐயா போன் பண்ணேன். சரி, எந்த ஊர்ல இருக்கீங்க? பாண்டிச்சேரி ஐயா. பாண்டிச்சேரியா? ஆமாங்க ஐயா. வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. சரிங்க ஐயா. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஆன்லைன்ல அந்த ஜீச்சை வாங்கிக்கோங்க. சரிங்க ஐயா. ஜீச்சை வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு அதே மாதிரி செஞ்சு பாருங்க. சரிங்க ஐயா. நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க, பயிற்சி பண்ணுங்க. அதே மாதிரி கஷ்டங்களும் எனக்கு இருந்தது. அது அதாவது எப்படிதான் அது சந்தோஷம் வந்தனே தெரியல. அது நல்லா இருக்குது ஐயா. இது எனக்கு சேராது, அது எல்லாமே உங்களுக்கு தான் ஐயா. சரிப்பா, நீ சரிங்க. நீ வந்து வாட்ஸ்அப் இருக்குல்ல உனக்கு? இருக்கு ஐயா.
நீ வாட்ஸ்அப் போட்டு விட. சரிங்க நான் சொல்றேன், நான் போட்டு விடுறேன். நான் வாட்ஸ்அப் போட்டு விடுறேன், ஓபன் சரிங்க பண்ணிக்க. சரிங்க சரிங்க ஓபன் பண்ணிக்க. ஆனா வந்து நான் அந்த ஆன்லைன்ல ரீச்சை கொடுக்குறேன். சரிங்க வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிருவேன். நீ வாட்ஸ்அப்லயே எல்லாம் பாத்துட்டு சரிங்க புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு வாரத்துக்கு செய்யு. சரிங்க ஐயா. ஐயா நான் இது வந்து அதான் சொன்னேன், இது எனக்கு ஒரு பெரிய ஐயா, நம்ம வாழ்ந்தோம் வந்துட்டோம், என்னதான் ஒண்ணுமே புரியல. அதனால இந்த உள்ள வந்து நான் எங்க அப்பா வந்து ஒரு கோயில் வச்சு நடத்துறாரு. அவரும் வந்து ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி இறந்துட்டாரு அவங்க அப்பா. இவரு என்ன பண்ணாரு, இவரு அதை நடத்துறாரு. இவரும் அந்த ஒரு இதுக்கு வரல. அதான்ப்பா, இந்த உலகத்துல எல்லாமே மாய உலகம், எல்லாமே பொய், பித்தலாட்டம், நடிப்பு இதான் இருக்கும். ஏமாத்துறது இதான் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே போலி வேஷம். ஒரு வார்த்தை தான், ஆனா அந்த நீயே சிவன்ற ஒரு வார்த்தை அவ்வளவு ஒரு அருமையா வேலை செய்யுது. அதான்ப்பா, எல்லாமே கட்டுக்கதை. ஏன்னா எல்லாமே கட்டுக்கதை. நம்ம சொன்னா அவங்க கோச்சுக்குவாங்க. இப்ப முருகன் இருக்காருன்னா முருகன்னா என்னன்னே தெரியாது, அது என்ன அர்த்தம்னு தெரியாம ஏகப்பட்ட மந்திரம் சொல்லிக்கிறேன், ஒரு டைரியே வச்சுக்கிறேன் மந்திரம் பூரா. அது ஒரு குரூப் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மந்திரம் சொல்லு, அந்த மந்திரம் சொல்லு, சரியா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி, என்னன்னா ஒரு 100 தடவை சொல்லும், மனசு வந்து அப்படி இந்த மந்திரத்திலே நிக்கும். அது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பேர மாத்துது. ஆனா இதுல வந்து அந்த விஷயமே இல்ல, கரெக்டா இருக்குது. மந்திரம் தேவையில்லை. மந்திரங்கிறது நான் அந்த ஜோதியை பார்த்து என்ன மீறி நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, வீட்டுல இல்ல, நான் எங்கேயோ இருக்கிறேன். ஆனா ரொம்ப தூரம். அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணு வரல இது. அதான் அதுக்கப்புறம் சிந்தனை இல்ல. அதான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதுன்ற மாதிரி எனக்கு அது அந்த எண்ணங்கள் கரெக்டா இருக்குது. சொல்ல தெரியல, யாருக்கிட்டயுமே எனக்கு சொல்ல தெரியல. உங்ககிட்ட நிறைய பேசலாம். இப்ப நானே சொல்லிருக்கேன். இப்ப இந்த வீடியோ நேத்து வந்தது இல்ல, நேத்து நைட் வந்து நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு வந்தது, அரைக்காலுக்கு. அந்த வீடியோல சொல்லிருக்கேன், ஸ்பீடா பேசியிருக்கேன். கண்டவர் விண்டதில்லைன்னா நீ வந்து அத உன்னையே அர்ப்பணிக்கும் போதுதான் நீ அதை அடையிற. உன்னையே அர்ப்பணிச்சு அதை நீ 6 மாசம் உங்களை நான் ஒரு மாதிரி தப்பா நினைச்சிருந்தேன், எல்லாரும் மாதிரி தான் நினைச்சிருந்தேன். ஆனா உண்மையான ஒரு இந்த உலகத்துல யாரும் இல்ல, இந்த பிரபஞ்சத்துல நீ உண்மையா இல்ல ஐயா. உன்னை அர்ப்பணிச்சுட்டு நீ நிலைச்சிருக்கணும், அப்படியே சும்மா இருக்கணும், நிலைச்சு அப்படி இருக்கணும். இருக்கும்போதுதான் அந்த ஜோதிங்கிறது, அந்த சிவம்ங்கிறது தானா வெளிப்படும். நானே நான் அந்த மந்திரம் மந்திரம்னா அதை என்ன சாதாரணமா நினைச்சிட்டாங்க, அது ஒரு மந்திரமா, அது ஒரு இதுவே கிடையாது. யூடியூப்ல சொல்லுவீங்க அது ஒரு மந்திரம்னு சொல்லுவீங்க, அது சிரிச்சிக்கினே விளையாட்டா எல்லார்ட்டையும் கிண்டல் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அதை உணர்ந்துட்டேன், அது நான் செஞ்சு தப்புன்னு உணர்ந்துட்டேன். நிறைய பேரு இது வந்து இந்த இதை பாக்குறவங்க அத்தனை பேருமே இப்ப வந்து இந்த யூடியூப் என்னுடைய சேனலை பாக்குற அத்தனை பேருமே இந்த மந்திரத்தை நல்லா யூஸ் பண்ணி பயன்படுத்தி நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு, எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஒண்ணு சொல்லியிருந்தீங்க ஐயா, உச்சந்தல இருந்து உள்ளங்கால வரையும் சிவன் தான் சொல்லிட்டு, அது உண்மை ஐயா, அது 100% உண்மை. சர்வம் சிவமைனா நீங்க சிவன் தான், சர்வம் சிவமைன்னு சொல்றோம்ல. இப்ப நீங்க சிவன் தாங்கும் போது, நீ சும்மா இருக்கும் போது நீ சிவம். அதனாலதான் 5 மணிக்கு தியானம் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே போன் பண்ணேன். சரி, நான் எப்பயுமே 3 மணில இருந்து உட்காருவேன் ஐயா, நான் எப்பயுமே உட்காந்துருவேன், ஆனா மந்திரம் சொல்லுவேன். இப்ப அதை அப்படியே மாத்திட்டேன். இத மாத்த உடனே அந்த ஏற்கனவே உட்கார்ந்ததுனால உடனே கிடைச்சதா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல ஒரு முயற்சி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். ஆமாங்க ஐயா, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு இது கிடைச்சது பெரிய ஒரு புண்ணியம். நான் பண்ண ஒரு இது, பதஞ்சலி ஐயாவை மட்டும் கும்பிடுவேன். அதுக்கப்புறம் மந்திரம்லாம் சொல்லி பார்த்தேன், சரி வரல. பதஞ்சலி ஜீவ சமாதி போயிட்டு உட்காருவேன், போவேன், அப்படியே அமைதியா உட்காந்து கொஞ்ச நாள் அப்படியே வந்து போயிட்டு இருந்தேன். ஒரு சில தெத்துக்கெல்லாம் போவேன், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்னதான் வாழ்க்கை, பணம் அது இதுன்னு அடிச்சுக்கிறான் இந்த கலியுகத்துல. நம்ம இதுக்குதான் வந்தோம், ஏதோ ஒண்ணு வந்திருக்கிறோம், அது எதோ அடையதான் வந்திருக்கிறோம். என்னோட கேள்வி, பணம் சம்பாதிக்கணும், அது சம்பாதிக்கணும், இந்த எண்ணம் எல்லாம் இல்ல. ஆனா நான் அதை நினைக்கல, ஆனா அது எனக்கு தேடி வருது. இப்ப உங்ககிட்ட வந்தலன்னு தான். ஏற்கனவே வீட்டம்மாட்டா எனக்கு சண்டை வரும், போகும், என்னதான் பண்ற நீ இவ்வளவு அன்பா இருக்கிறன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப பிள்ளைங்க முதல்ல கொண்டு அந்த பாக்கியம் பூரா உங்களை சேர்ந்துதான் ஐயா. எனக்கு ரொம்ப பேச தெரியல ஐயா, உங்ககிட்ட நிறைய பேச நினைச்சேன், உங்ககிட்ட தோணு பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குது, வேணான்ற மாதிரி. தேவையில்லை. எனக்கு 100% சரியான பாதையில போகும்போது, 100% சரியான பாதையில போகும்போது எல்லாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இப்ப நான் சொல்றது 100% உண்மை என்ன, 100% தெளிவு எது, 100% ஞானம், அதான் ஞானம்.
அது உண்மையான ஞானம் எது அப்படிங்கறத 100 தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்றேன். நிறைய செலவு பண்ணிடுறேன் அந்த விஷயத்துல. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. இனிமே அதுதான் சொல்றேன். நீங்க தீட்சை வாங்கிக்க. இப்ப ஒரே ஒரு தீட்சை மட்டும் தான் கொடுக்கும். தீட்சை கூட நிறைய எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தீட்சை கொடுக்குறேன். அந்த தீட்சையை பண்ணுங்க. ஹையஸ்ட் பவர். அதுக்கு மேல ஒண்ணுமே பயிற்சியோ அதுக்கு மேல ஒரு பயிற்சியோ எதுவுமே கிடையாது. அதை மட்டும் பண்ணுங்க. அது ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்க போதும். காலையில ஒரு 2 நிமிஷம், மதியம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ஒரு உங்க காரியங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட்ல நடக்கும். சரியா? அந்த மாதிரி பவரா இருக்கும். அதை மட்டும் செய்ய போதும். மற்றபடி அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. காலையில இந்த தீட்சையை 2 நிமிஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ 5 மணிக்கு பண்ணாலும் சரி 4:30க்கு பண்ணாலும் சரி எப்ப கண்ணு முழிச்சாலும் இந்த தீட்சையை ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பண்ணிடு. அதுக்கப்புறம் உன்னால ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ முழுமையா ஒரு உட்காந்து தியானம் பண்ணு. அப்படி செஞ்சாவே நாள் முழுவதும் உனக்கு சூப்பரா அற்புதமா இருக்கும். அதே மாதிரி கரெக்டா பண்ணும்போது நம்ம இந்த சிவ ஒளிய தினம் கூட பாக்கலாம். தினமும் அந்த சிவ ஒளிய பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த வினாடியிலேயே சொர்க்கம்னு சொல்றேன். அதே மாதிரி இந்த வினாடியிலேயே ஒவ்வொரு வினாடியும் உனக்கு அற்புதமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சுகமா இருக்கும், நல்லா பவரா இருப்பீங்க. நீங்க சொன்னது அத்தனையுமே ஒரு வாரத்துல பாத்துனேன். அதான் நீங்க தீட்சை எடுத்துட்டீங்க, நான் சொல்லக்கூடிய பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணுமே தேவையே இல்லை, எதுவுமே தேவையில்லை. இப்ப நீங்களே 100 மாஸ்டர் ஆயிடுறீங்க. என்னது, நான் அந்த தீட்சை எடுத்தவொடனே நீங்களே இப்ப 100 என்னை விட வச்சுக்கங்க 100 நீங்களே ஒரு மாஸ்டர் ஆயிடுறீங்க. நீங்களே ஒரு எக்ஸ்பர்ட், நிபுணர் ஆயிடுறீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை, எந்த பயிற்சியோ எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. எல்லாமே நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அது மாதிரி நேத்து ஒண்ணும் இல்ல, வண்டி எடுத்துக்கணும் போறேன், நில்டான்னு உள்ள என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. நிக்கிறேன், அங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு வண்டியை இன்னொருத்தவங்க இடிச்சுக்கிறாங்க. இல்லன்னா நான் அடிக்க வேண்டியது. அதான் உங்க மனசு எதுவுமே மனசுல இல்ல, அப்படியே ஒயிட்டா மனசுல எதுவுமே இல்லங்கும் போது அடுத்தவங்க நினைக்கிறது நீங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கடவுளே உங்ககிட்ட பேசுற என்ன சொல்றாருங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க நில்றான்னு சொல்றாங்களா, அப்ப எப்படி தெரிஞ்சது? உங்களோட மனசுல ஒண்ணு இல்ல, வெள்ள மனசு, கள்ளங்கபடம் இல்ல, வெள்ள மனசுன்னு சொல்றாங்களா இல்லையா? அது மாதிரி உங்க மனசுல எதுவுமே இல்ல, எம்டியா இருக்கு. அப்படிங்கும் போது கடவுள் பேசுறது அப்பதான் கேட்கும். நேத்து ஒரு அம்மா கேட்டுச்சு, உங்ககிட்ட மட்டும் கடவுள் பேசுறாருன்னு சொல்றீங்களே, எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. ஏன்னா நீ ஏகப்பட்ட குப்பைகளை தேவையில்லாதெல்லாம் போட்டு வச்சிருக்கிற, அதனால உனக்கு தெரியல. ஆமா, இந்த வீடியோ கேட்டேன் நானும். அத நீ எல்லாம் சுத்தம் பண்ணி தூய்மையா வச்சுட்டு, மனசை வச்சுட்டு வெள்ளையா எல்லாம் எம்டியா வச்சுட்டுனா அப்பதான் கடவுள் பேசுறது உனக்கு கேட்கும். இதே விஷயத்த நம்ம மந்திரம் சொல்லும் போது பண்ணி பார்த்தா அது சரி வரல. அது குழப்பிங்க. மந்திரங்கிறது எனக்கு பொதுவா மந்திரங்கிறதே அது வார்த்தை தானே. அப்ப அந்த ஒரு இலையில நின்னுக்கும். ஆனா நான் சொல்றது சொல்லற சும்மா இருன்னா என்ன வார்த்தை, எந்த வார்த்தையும் இல்ல, எதுவுமே செய்ய வேண்டாம், எதுவும் நினைக்க வேண்டாம், எந்த வார்த்தையெல்லாம் எடுத்துரு, எல்லாமே எடுத்துரு. மனசே கரைஞ்சி போகுது, உன் மனசே கரைஞ்சி போகுது. புரியுதா? வள்ளலார் குரூப்புக்கு ஒரு தடவை போனேன் ஐயா. அவங்க கண்ணுல காட்டி கண்ணுல தான் இருக்கிறாரு லிங்கம்ட்டு டீச்சர் மாதிரி கொடுத்தாங்க ஒண்ணு. அதெல்லாம் பழைய, அதுவும் எனக்கு ஒரு இதா இல்ல. அதெல்லாம் பழைய மெத்தட் பயிற்சி சொல்றாங்க அவங்க சித்தர்கள் சொன்னது. அவங்க பழசு அந்த மாதிரி பயிற்சியில யாராவது சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நினைச்சுக்கோ. நிறைய அனுபவிச்சுட்டேன் அந்த ஆன்மீகத்தை, ஏகப்பட்டது. எதுலயும் எனக்கு அந்த ஒரு மன திருப்தி இல்ல, இதுல இருக்கிற ஒரு சந்தோஷமே இல்ல. அவ்வளவுதான்ப்பா. நானே நீயே நான் நீங்க சும்மா இருக்கும்போது அப்படியே ஒன்னாயிடுறீங்க. அதோட அதான் நான் இப்ப கடைசி 2 வீடியோல அதான் சொல்லியிருக்கேன். சரிப்பா, நீ தீட்சை வாங்கிக்க. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. எப்படி ஐயா இது வாட்ஸ்அப் நான் போட்டுறேன்? சரிங்க, நேத்தே நான் போட்டேன் ஐயா, எல்லாமே வாட்ஸ்அப் எல்லாம் சேவ் பண்ணி நம்பர் எல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. நான் போட்டு விடுறேன், நீங்க ஓபன் பண்ணிக்க. உங்களுக்கு ஐயா கூகுள் பேர் வேற பேர் வருது, ஏதாவது வருங்களா? ரவி இல்ல. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும்
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனதருமை நண்பர்களே, உங்களுக்கு லேசாக ஒரு கவலை, லேசாக ஒரு குழப்பம், சோர்வு, பயம், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, சிவனுக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க. அது உங்களுக்கு நிரந்தரமான பலனை தரக்கூடியது. மிகவும் பிரியமான நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நான் மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.